எபிசோட் 63ல பசங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இப்போதைக்கு நமக்கு யாருக்குமே கோச்சே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது வேலு மட்டும் சொல்கிறாரு, நட்ராஜ் நல்ல கோச், நட்ராஜ் நம்மக்கிட்டலாம் கோவப்பட்டால் கூட அவர் நல்ல கோச்சாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ஜாக்கி எல்லாம் செம்ம கடுப்பாயிட்டு, ரங்கன் சார் தான் நல்ல கோச்சாக இருப்பாங்க, ஆமாம் நீ வந்து நல்ல ஐஸ் வைப்பல, உனக்கு நட்ராஜ் சார் தான் உனக்கு கேப்டன் ஆக்கினார்ல, அதனால உனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சொல்கிறாங்க. இதனால் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமாகி ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்கி வந்துட்டு மாத்தேனுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது அங்கே இருந்துட்டு ருக்மிணி மேம் பார்த்துட்டு, எதுக்குடா இப்படிலாம் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பசங்கள்லாம் இல்லை மேம் எங்களுக்கு கோச் இல்லைன்னு தான் நாங்கள் சண்டை போடுறோம் அப்படின்னோடனே ருக்மிணி மேம் சொல்கிறாங்க, சரி ஓகே கோச் தானே நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ ரங்கன் நீங்களே ரெண்டு டீமுக்கும் கோச்சாக இருங்கன்னொடனே ரங்கன் சொல்கிறாங்க, இல்லை மேம் நான் ரெண்டு டீமுக்கும் கோச்சாக இருந்தால் ரெண்டு டீமையும் நான் சரியாக கவனிக்க முடியாது, ஏன்னா நான் டெம்பரரியாக கோச்சாக இருக்கேன், நீங்கள் பாய்ஸ் டீமுக்கு இன்னொரு கோச் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ராஜ்சேகரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜ்சேகர் கிட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, துரை வந்து மொத்தமாக ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த எம்என்சி அகாடமிக்கு தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ராஜ்சேகர் கேட்குறாரு, எதனால் எத்தனையோ அகாடமி இருக்குது, எத்தனையோ அகாடமியில் நிறைய பேர் நல்லா விளையாடுறாங்க, அது என்ன ஃபண்ட் எல்லாமே வந்து எம்என்சி அகாடமிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது துளசியும் ரங்கனும் ரொம்ப க்ளோஸு. ஸோ துளசி ரெக்கமெண்டேஷனில் தான் துரை வந்து எல்லா ஃபண்டையுமே வந்துட்டு இவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதை கேட்டு ராஜ்சேகர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ஓ இவங்க ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குதாங்கிற மாதிரி ராஜ்சேகர் அப்படியே முடிச்சுட்டே இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா துரை வந்து கரெக்டாக ருக்மிணியை கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு சொல்கிறாரு, மேம் உங்களோட அகாடமிக்கு தான் நாங்கள் ஃபுல் ஃபண்ட்ஸும் அலோகேட் பண்ணியிருக்கோம், ஸோ நீங்கள் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இனிமேல் மாற்றிக்கலாம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னோடனே மேம் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ரங்கனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எல்லாமே ஒன்றால் தான், நீ கோச் ஆனதுலேருந்து தான் இந்த லைஃப்பில் இந்த அகாடமிக்கு ஒரு நல்ல காலமே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரங்கனை புகழ்கிறாங்க. அதுக்கு ரங்கனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோச் விஷயத்தை வச்சு திரும்பவும் வேலுக்கும் ஜாக்கிக்கும் எகெயின் சண்டை வருது. ஏன்னா ஜாக்கி வந்து மாத்தேனுக்கு சப்போர்ட்டு, அவர் கேப்டன் ஆகிறதுக்கு, வேலுக்கு வந்து அவர் கேப்டன் ஆகணும்னா நட்ராஜ் சார் வந்தால் தான் முடியும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேத்துக்கும் திரும்பவும் சண்டை வருது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மணியும் தங்கமும் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது தங்கம் வந்து மணிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இட்லி ஆஃபர் பண்ணுறாங்க, எனக்கு போதும்டா நீ இன்னொரு இட்லி சாப்பிடு, உனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து தியோவும் ரிஷியும் வந்துட்டு, ஹே நானும் டேட் கூப்பிட்டல நீ போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இது கேட்டு தங்கம் ரொம்பவே பொசசிவ் ஆகி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு சும்மா தேவையில்லாமல் அவனை ஏற்றி விடுறீங்க, அவனுக்கா டேட் போகணும்னு தோணுன்னா அவன் போவான், நீங்கள் எதுக்கு ஏற்றி விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டு தியோக்கும் ரிஷிக்கும் பயங்கரமாக சிரிப்பு வருது. ஏன்னா தங்கம் வந்து ரொம்ப பொசசிவாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினச்சி அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரங்கனும் துளசியும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக தியோ வராங்க. வந்துட்டு ஓகே ஓகே சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா, நான் தெரியாமல் கூப்பிட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் டீஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இப்போ துளசியும் ரங்கனும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ கைப்பிடிச்சி எடுத்த ஃபோட்டோ வந்து ரொம்ப வைரல் ஆகுது. எல்லாருமே துளசி பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து துளசியோட அசிஸ்டண்ட் ஒரு பொண்ணு வந்துட்டு அதை வந்து நல்லா அந்த இடத்துல திட்டி விட்டுட்டு இங்கே வந்து துளசி மேம் கிட்ட சொல்கிறாங்க, மேம் நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்து வைரல் ஆகிடுச்சு, பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்தோஷமாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டு துளசி அப்படியே முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கும் பத்மாவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. பத்மா தெரியாமல் வள்ளி தடுக்கி பத்மா கீழே விழுந்துடுவாங்க. அதுக்கு வந்து பத்மா நீ வேணும்னே தான் தள்ளினேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு சண்டை போடுறாங்க. தியோ வந்து அந்த சண்டையை நிறுத்தும் போதும் திருப்பவும் பத்மா வந்து தியோக்கிட்டேயே எரிஞ்சு தான் விழுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஷி தியோ எல்லாருமே வந்து மணி கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீ வந்து எப்படி போய் அந்த பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணணும், அணுக்கிட்ட என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து தியோ சொல்லி கொடுக்குறா, கொசுன்னா கடிக்கும், எனக்கு ஒன்றா பிடிக்கும், பட்டாசுனா வெடிக்கும், இந்த மாதிரி ஏதாவது பேசு அப்படின்னு சொன்ன உடனே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரிஷி ஒரு ஐடியா கொடுக்குறாரு, ஓ நோஸில் ஏதோ ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லு, அவள் என்னன்னு கேட்டவுடனே உன்னோட க்யூட்னஸ் தான் அப்படின்னு சொல்லு, அது கேட்டே அப்படியே மயங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. மணி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ஐயோ உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. கரெக்டாக அந்த டைமில் தங்கம் உள்ள என்ட்ரி ஆகிட்டு செம்ம கடுப்பாகி ரிஷியும் தியோவையும் நல்லா திட்டி விடுறாங்க. அவனுக்கு என்ன தோணுதோ அவன் பண்ணட்டும், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோபப்பட்டு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.